Hello everyone, நான் பிரதீப். இன்னைக்கு நம்ம என்ன காரை பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா Kia Carens Clavis EV தான். ஸோ Kia Carens Clavis ஓட ரிவ்யூ நம்ம சேனலில் பார்த்துருப்போம். நான் அப்பயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து EV டெரிவேட்டிவ் இந்த ப்ராடக்ட்டில் வரப்போகுதுன்னு. ஸோ அதே மாதிரி லான்ச் பண்ணிட்டாங்க Kia அவங்க சைடில் இருந்து. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா E.WE அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேர்ம் பண்ணுறாங்க. ஸோ WE அப்படின்னா இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு ரீக்ரியேஷனல் வெஹிக்கிள் அண்ட் ஒரு MPV ஃபேமிலி வெஹிக்கிளாக தான் வந்து Kia வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால E.WE அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேர்ம் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ட்ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ப்பாக 4 ட்ரிம்ஸ் இருக்குது. ஸோ HT, K+, HTX அண்ட் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா HTX அண்ட் HTX+ இந்த மாதிரி ட்ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ADAS லெவல் 2 ஃபீச்சர்ஸ் வருது. மினிமம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி பேட்டரி பார்த்தீங்கன்னா கிரெட்டாலேருந்து டெரிவ் ஆயிருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு. ஸோ அதே நம்பர்ஸ் நம்ம இந்த வெஹிக்கிளையும் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ எங்கே ஷூட் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே கேபிட்டல் Kia OMR ஷோரூம் ஷூட் பண்ணுறோம். இங்கே கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துட்றேன் உங்களுக்கான புக்கிங் ஸ்டேஸ் என்கொயரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி வரலாம். நீங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பார்க்க முன்னாடி வெஹிக்கிளோட ட்ரிம்ஸ் பற்றி கிளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு. HT, K+ அண்ட் HTX இந்த பேஸ் 2 ட்ரிம்ஸில் நமக்கு 42 kW பேட்டரி பேக் கிடைக்க போகுது. அண்ட் நமக்கு அப்பர் 2 ட்ரிம்ஸ் அதாவது HTX அண்ட் HTX+ல பார்த்தீங்கன்னா 51.4 kW பேட்டரி பேக் கிடைக்க போகுது. ஸோ மீடியம் ரேஞ்ச் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 2 வகையாக பேட்டரி பேக் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பார்க்கும்போது ஸோ ஃப்ரண்ட் பிரசன்ஸில் Carens Clavisக்கும் Carens Clavis EVக்கும் என்ன டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த LED கனெக்டட் DRL செட்டப் தான். ஸோ இந்த கனெக்டட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டு திஸ் Carens Clavis EV இது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார் மேப் LED DRL கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் பீஸ் இது. ஸோ கீழே நமக்கு வந்து DRL பீஸ் ரன் ஆகுது. ஸ்டார் மேப் LED DRL இது. அண்ட் சப்போஸ் நம்ம இண்டிகேட்டர் போட்டால் இண்டிகேட்டராக ஃபங்க்ஷன் ஆக போகுது இந்த பீஸ். அண்ட் நமக்கு மெயின் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம்னா ஐஸ் கியூப் பேட்டர்னில் MFR ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால போல்ட் செட்டப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்போ கீழே வரும்போது நமக்கு இந்த மாடலில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ பம்பரில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஏர்ஃப்ளாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவ் ஏர்ஃப்ளாப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏரோடைனமிக் மோட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீஸ் அண்ட் அந்த பீஸ் ஸோ 2 பீசஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷனல் பீசஸ் அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரேடார் மாடல் வருது. ஸோ ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கன்சர்னில் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் டோயிங் ஹூக் வருது. இங்கே வந்து ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 பீஸ் வருது ஃபாக் லேம்ப்ஸ். இப்போ ஸ்கிட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரஸ்டலின் டோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளில் கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க டோட்டலி. அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது சார்ஜிங் போர்ட் வருது. ஸோ இதில் வந்து AC அண்ட் DC போர்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க வித் சார்ஜிங் இண்டிகேட்டர். ஸோ இது வந்து இலிமினேட் ஆகுது. ஸோ வெஹிக்கிளோட பேஸ் பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா 42 kW பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 404 km ஆஃப் ரேஞ்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ அந்த பேட்டரி பேக் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வெஹிக்கிளில் ஒரு 133 bhp அண்ட் ஒரு 255 Nm தாக்கத்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி 11 kW AC சார்ஜர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டரி பேக்கை வந்து ஒரு 4 ஹவர்ஸில் வந்து 11 kW AC சார்ஜர் வந்து சார்ஜ் பண்ண போகுது. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் பேட்டரி பேக்கை பார்க்கும்போது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 51.4 kW பேட்டரி பேக் வந்து கிடைக்குது. 490 km ஆஃப் ரேஞ்ச் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த பேட்டரி பேக் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 169 bhp அண்ட் ஒரு 255 Nm தாக்கத்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ நம்பர் டாக் ஃபிகர்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்குது. பட் வந்து BHP வந்து மாறுது. நமக்கு 11 kW AC சார்ஜரில் சார்ஜ் பண்ணும்போது ஒரு 4 hours 45 minutes சார்ஜ் ஆக போகுது. ஸோ இது இல்லாமல் காமனாக நமக்கு வந்து ஒரு DC சார்ஜருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 kW DC சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 0 to 80% ஒரு 39 minutesலேருந்து சார்ஜ் பண்ண போகுது. மோர் ஓவர் சிமிலர் டு கிரெட்டா தான். ஸோ அது வந்து இந்த வண்டியில் எப்படி ஃபிட் ஆகுது அப்படின்னு டிரைவிங் டைனமிக்ல நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே போனட்டில் பார்க்கும்போது கியாக்கான பேஜிங் வருது. ஸோ போனட்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ப் கட்டிங் 2 கிராஸ் கட்டிங்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பே பார்த்துடலாம். ஸோ பே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாவிஸ்லேருந்து கிளாவிஸ் EVக்கு என்ன சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரட்ஸ் தான். ஸோ ஹைட்ராலிக் ஸ்ட்ரட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. இது வந்து ஃப்ரங்க்னு டேர்ம் பண்ணுவாங்க வெஹிக்கிள்ஸில். ஸோ இது வந்து ஒரு 25 liters ஆஃப் ஸ்டோரேஜோட இருக்குது. இந்த சார்ஜர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. சார்ஜரை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். மேலே வந்து கியாக்கான பேஜிங் வருது. மற்றபடி ஸ்பேசிங் நல்லா டைட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் பிரசன்ஸ் டீடைலிங் அண்ட் பேட்டரி ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அப்படியே போய் இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். வெஹிக்கிளோட கீ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கீ பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் வெஹிக்கிள் ஸ்டார்டிங் ஃபங்க்ஷன் அந்த ஹோல் ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரங்க் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 கீ கிடைக்குது. ஸோ இப்போ நார்மலாக பார்க்குற கீ இது அந்த கியாவில். சைட் ப்ரொஃபைல் டைமென்ஷன் வைஸ் பார்க்கும்போது லென்த் பார்த்தீங்கன்னா 4.7 meters ஆஃப் லென்த் வருது. வித் பார்த்தீங்கன்னா 1.8 meters. ஹைட் பார்த்தீங்கன்னா 1.7 meters. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2.7 meters கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3 row MPV வெஹிக்கிள். இது உள்ள போய் சீட்டிங் பார்த்துடலாம் நம்ம. இப்போ சைட் ப்ரொஃபைல் டீட்டெயிலிங் பார்க்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா கிளாடிங் போட்டிருக்காங்க. ஸோ அது வீல் ஆர்ச் அப்படி சுற்றி வருது. அப்படியே நமக்கு அப்படியே சைட் ஃபுல்லாகவே ரன் ஆகுது. ஸோ வெஹிக்கிள் ரவுண்ட் அப்படியே ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்குது. ஸோ ஓவர்வியம் பார்க்கும்போது நமக்கு பால்டன் கலரில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பிளிங்கர் வருது. இது வந்து பவர் ஃபோல்டிங் ஓவர்வியம் இது. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ADAS லெவல் 2 ஃபீச்சர் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த மிரரில் டினோஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷனுக்கான இந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படி டோர் ஹேண்டில் பார்க்கும்போது பால்டன் கலரில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெக்வஸ்ட் சென்சார் வருது இந்த சைடில். A பில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக்ல இருக்குது. B பில்லர் டேப் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் C பில்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேப் ஃபினிஷ் அண்ட் பால்டன் கலர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பெல்ட் லைன் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சாட்டின் க்ரோம்ல வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்படியே நம்ம சைடில் பார்க்கும்போது சைட்லேயும் நமக்கு வந்து பிளாக் கிளாடிங்ஸ் கூட இந்த சாட்டின் சில்வருக்கான எலிமெண்ட்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி மேலே பார்க்கும்போது நமக்கு ரூஃப் ரயில் ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் ரயில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பேன் ரூஃப் வருது, பின்னாடி ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ பேன் ரூஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் ட்ரிம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேஸ்லேருந்து பார்க்கும்போது செகண்ட் ட்ரிம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது. நெக்ஸ்ட் அப்படியே வீல்ஸுக்கு வரும்போது நமக்கு வந்து காமனாக R16 அண்ட் R17க்கான வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸ் EVல. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து R17க்கான வீல் கிடைக்குது டாப் ட்ரிம்னால. டாப் 2 ட்ரிம்ஸில் நமக்கு வந்து R17க்கான வீல் கிடைக்க போகுது. ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா 215/55 R17க்கான வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அலாயை கியா டேர்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கட் டியூவல் டோன் ஏரோ அலாய் வீல்ஸ்ன்னு டேர்ம் பண்ணுறாங்க. ஸோ இதுவே நீங்கள் வந்து R16க்கான வீல்ஸ்க்கு போனீங்கன்னா ஸோ அதில் வந்து R16க்கான பிளாக் கிளாஸ் ஏரோ அலாய் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ் டிசைனிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ட்ராக் கோஎஃபிஷியன்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி காற்றை வந்து வெஹிக்கிள் கிழிச்சிட்டு போகணும், ஸோ ஃபாஸ்ட்டாக போகணும், இந்த டார்க்கியாக போகணும் அப்படின்ற மோட்டில் தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் பேசிக்காக நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்த ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப்ஸாக இருக்கட்டும் அண்ட் இந்த ஏரோ அலாய் வீல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அந்த மோட்டில் தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கியா கேரன்ஸ் கிளாவிஸ் EVயோட ட்ராக் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 0.2 அப்படின்னு சொல்லி டேர்ம் பண்ணிருக்காங்க கியா சைட்ல இருந்து. ஸோ வெஹிக்கிளோட பேசிக் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 4 வீல்லையும் நமக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க கியா கேரன்ஸ் கிளாவிஸ் EVல. அப்படியே இப்போ ரியர் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். இப்போ ரியர் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது நமக்கு கியாக்கான பேஜிங் வருது, கேரன்ஸ் கிளாவிஸ் EVக்கான பேஜிங் வருது. ஸோ நமக்கு ட்ரிம்க்கான பேஜிங் கிடையாது. ஸோ ரியர் ப்ரொஃபைலில் நமக்கு அட்ராக்டிவ் இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டெய்ல் லேம்ப்ஸ் தான். ஸ்டார் மேப் LED கனெக்டட் டெய்ல் லேம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக ரன் ஆக போகுது. ஸோ நைட் டைமில் நமக்கு வந்து இந்த லைட்டிங் நல்லா இருக்க போகுது. ஸோ அப்படியே ரியரில் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா வருது அண்ட் ரியர் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. டோயிங் ஹூக் இங்கே வருது, ரிஃப்ளெக்டர் பீஸ் இங்கே வருது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்ல பம்பர் போட்டிருக்காங்க அண்ட் இந்த சாட்டின் சில்வருக்கான ஸ்கிட் பிளேட் மாதிரி போட்டிருக்காங்க கீழே. அப்படியே ரியர் விண்டோவில் பார்க்கும்போது டீப் ஃபாக் லைன் என்னது ப்ளஸ் வைப்பர் கொடுத்துருக்காங்க, ஹை மோட்டார் ஸ்டாப் லேம்ப் வருது அண்ட் உள்ள வந்து வாஷர் கொடுத்துருக்காங்க. இப்போ பூட் பார்த்தலாம். ஸோ பூட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூமேட்டிக் டச்சோட ஓப்பன் ஆகுது. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 216 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த கியா கேரன்ஸ் கிளாவிஸ் EVல. இந்த ட்ரையாங்கிள் அண்ட் ஜாக்கிக்கான பீஸ் எல்லாமே வருது. ஸ்பேர் பார்த்தீங்கன்னா கீழே வருது, நம்ம நட் போட்டு ரிலீஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரியர் சீட்ஸ் பார்க்கும்போது நமக்கு 50-50 ஸ்பேஸில் இருக்கு. இதை ஃபிளாட் அவுட் பண்ணி எக்ஸ்ட்ரா பூட் ஸ்பேஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ரியரில் வந்து நமக்கு வந்து லைட்டுமே கொடுத்துருக்காங்க, ஹூக் இருக்கு. ஸோ நம்ம லக்கேஜஸ் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ ரியர் ப்ரொஃபைல் டீடைலிங் பார்த்துருப்போம், அப்படியே போய்ப்போம் இன்டீரியர் பார்த்துடலாம். இப்போ கேரன்ஸ் கிளாவிஸ் EVயோட ஃப்ரண்ட் ரோ கிட்ட வந்துட்டேன். இந்த டோர் பார்த்தீங்கன்னா க்ளோசர் டு ஒரு 80 டிகிரிஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இன்க்ரெஸ் ஃபேக்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ ஈஸியாக உள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு சில ஃபீச்சர்ஸ் தான் மாறுது கேரன்ஸ் கிளாவிஸ்க்கும் கேரன்ஸ் கிளாவிஸ் EVக்கும். அதை அப்படியே பார்த்துட்டே வரலாம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் டிகட்கான ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு அடிஷ்னலாக ஆடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட்டில் ஆடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஆடாஸ் மாடலுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வருது. அப்படியே ரைட்டில் பார்க்கும்போது கால் டெக் டிக்ளைன் ஃபங்க்ஷன் அண்ட் அந்த மோட் ஸ்விட்ச் பண்ணுற கண்ட்ரோல்ஸ், MID கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெயின் சென்சிங் வேப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல், ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மாறின முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கியர் டாகிள் தான். ஸோ கியர் டாகிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல மிஸ் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சிமிலர் டு இந்த கிரெட்டாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொண்டு வர மாதிரி இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அயனிக் 5ல் தான் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி இந்த காலமில் வந்து ஷிஃப்டர் கொடுக்குறது. ஸோ அது வந்து இப்போ இங்கே கொண்டு வந்துட்டாங்க வெஹிக்கிள் ஆன் பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ EV ஆன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ண நமக்கு வந்து வெஹிக்கிள் இந்த கிளாஸஸ்லாம் ஆன் ஆகுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவ் டாகிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ்க்கான மோடு இங்கே இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கை வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நார்மல் காசில் நம்ம இங்கே தான் ஸ்விட்ச் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இந்த காலம் ஷிஃப்டர்ஸ் மாதிரி மாற்றிருக்காங்க. இந்த டச் நல்லா இருக்குது அண்ட் இது கொஞ்சம் யூஸ் டு ஆகணும். அப்படியே இப்போ கிளஸ்டரில் பார்க்கும்போது 10.25 இன்ச்க்கான டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்பீடோ வருது, ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டேக்கோ கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்ம நார்மலாக பார்க்குற அலர்ட்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் டு எம்டி, வெஹிக்கிளோட சார்ஜிங், அப்புறம் இந்த ஆடாஸ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே பார்க்கலாம் நம்ம. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இதில் பேடல் ஷிஃப்டர்ஸ் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இது ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேஷன் மோடு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் பேசிக்கலி ரீஜென்ரேஷன் மோட் வந்து டியூன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 லெவல்ஸில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஐ பெடலுக்கான மோட் இருக்குது. ஸோ ஐ பெடல்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் பெடல் மோடில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து ஃபங்க்ஷனிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிருக்குது. ஸோ நமக்கு அந்த டிரைவ் செலக்டர், பேடல் ஷிஃப்டர்ஸ், இந்த வைப்பர்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே டோட்டலி கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷனலி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டிரைவ் மோட்க்கான பட்டன் வருது. ஸோ டிரைவ் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்காக ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 மோட்ஸ் இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி இந்த டயலில் வந்து டோன்ஸ் மாறுது. இப்போ ஸ்போர்ட்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெட்டாக மாறுது. ஸோ இந்த டோன் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த ஸ்க்ரீனுக்கு வரும்போது 10.25 இன்ச்க்கான டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து
ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபோன் ப்ரொஜெக்ஷன், மேப்பு, நேவிகேஷன், செட்டிங்ஸ் நார்மலாக இருக்குது. ஈவின்னு ஒரு மோட் இருக்குது. ஸோ இவி மோட்டில் போகிறேன். ஸோ இவி மோடில் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 44% ஆஃப் பேட்டரி இருக்குது. ஏர் கண்டிஷனிங் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஒரு 197 கிலோமீட்டர்ஸ் இந்த வெஹிக்கிள் போகும் அப்படின்ற மாதிரி கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 700 மீட்டர்ஸில் இருக்குது. இதில் டிசி சார்ஜிங்னா எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும் அண்ட் ஏசி சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் நமக்கு வெஹிக்கிள் டு லோட்கான ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ வெஹிக்கிள் டு லோட் வந்து எக்ஸ்டர்னலாகவும் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க பாயிண்ட்லேருந்தும் பண்ணலாம், உள்ளே இருக்க பாயிண்ட்லேருந்தும் பண்ணலாம். வெஹிக்கிள் டு லோட். ஸோ உள்ளே வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அப்படியே அடிஷனலாக நமக்கு வந்து நேவிகேஷன் மேப்புமே வருது. ஸோ நான் சொன்ன 700 மீட்டருக்கான பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம நேவிகேட் பண்ணி போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் அப்படியே வெஹிக்கிள் செட்டிங்ஸ் சொல்ல வந்துட்டேன். இதுல வந்து டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 20 ஆட்டோனமஸ் ADAS ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்ட் ட்ரிம்லேருந்து பார்க்கும்போது ஹெச்டி எக்ஸ்லேருந்து இந்த ட்ரிம்லேருந்து நமக்கு ADAS லெவல் 2க்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் டிரைவ் மோட்ஸ் இருக்குது. டிரைவர் அசிஸ்டன்ஸ்குள்ளே டிரைவிங் சேஃப்டி, டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங், இதில் பார்த்தீங்கன்னா லேன் கீப் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், ஃபார்வர்ட் கொலிஷன் அசிஸ்ட், ரியர் டிராஃபிக் கொலிஷன் அலர்ட், ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாடியூலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா நீங்கள் பழகிடலாம். இந்த ஸ்க்ரீனோட டச் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ரிவர்ஸ் வந்து டாகிள் பண்ணால் இதில் வந்து கைட்லைன்ஸ் அடாப்டிவாக வருது. ஸோ ஃப்ரண்ட் வீல் மூவ்மெண்ட், பேக் வீல் மூவ்மெண்ட் எல்லாமே டோட்டலி காட்டுது நமக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீன் வச்சு நம்ம ஈஸியாக ஓட்டிக்கலாம். ஸோ அப்படியே இங்கே வரும்போது நமக்கு இந்த செட்டப், மீடியா, ரேடியோ கண்ட்ரோல்ஸ், நேவிகேஷன் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டியூவல் பேனல். இப்போ நம்ம வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம இங்கே கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து மூவ் பண்ணிக்கிட்டா, ஸோ ஏசி, இந்த ஏர் ரீசர்க்குலேஷன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பண்ண பட்டன், நாப்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே வரும்போது யூஎஸ்பி போர்ட், லைட்னிங் போர்ட், 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வருது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்கலி ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. இது கீழே நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே நீங்கள் குட்டி பேக்ஸ் தான் வச்சுக்கலாம். ஸோ அப்படியே இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 சீட் வந்து வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 1, 2, 3 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்க்கிங் சென்சார் ஆஃப் பட்டன், டவுன் ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் பட்டன், சரௌண்ட் வியூ கேமராக்கான பட்டன், ஆட்டோ ஹால்க்கான பட்டன். ஸோ இங்கே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்போ ரைட் சைடில் பார்க்கும்போது எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வருது, ட்ராக்ஷன் ஆஃப் பட்டன் அண்ட் ஹெட்லாம்ப் லெவலர் கொடுத்துருக்காங்க. ஆம்ரஸ் பார்த்தீங்கன்னா டீசென்ட் ஸ்டோரேஜோட வருது. வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 64 ஆம்பியன்ட் கலர் லைட்டிங்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்க்கும்போது ஒரு சாஃப்ட் டச் வருது டேஷில், மேலே ஒரு ஹார்ட் டச், க்ளோ பாக்ஸ் ஒரு டீசென்ட் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. மேலே வரும்போது ஆட்டோ டைமிங் ஐஆர்விஎம் வருது, எஸ்ஓஎஸ், டோயிங், கியா கனெக்டான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் ஹோல்டர் வருது, ஒயிட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வைசர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் மட்டும் மிரர் வருது. அடிஷ்னலி இங்கே வந்து பேன் ரூஃப் ஓப்பனிங்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேன் ரூஃப் நல்லா வைடாகவே இருக்குது. செகண்ட் ரோ ஃபுல்லி நமக்கு லைட்டிங் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இந்த சீட் பார்த்தீங்கன்னா 4-வே அட்ஜஸ்ட்மெண்ட் சீட். இது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம வந்து லீவரில் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ரீச்சுக்கு அண்ட் ரெக்லைனேஷனுக்கு எல்லாமே வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் சீட்ஸ் இது. இப்படி டோர் பேடில் பார்க்கும்போது பிரஷ் லைனில் டோர் ஹேண்டில், இந்த ஆம்பியன் கலர் லைட்டிங் இங்கே ரன் ஆகுது, பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், எல்லா விண்டோஸுமே நமக்கு வந்து 1 டச் அப் அண்ட் டவுனோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டச். இது மற்றபடி சாஃப்ட் டச், ஒரு 3 பாட்டில்ஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்க்கும்போது டெட் பெடல் வருது, பிரேக் பெடல் அண்ட் ஆக்சிலேட்டர் பெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் என்ரிச் தான் இருக்குது. ஸோ அடிஷ்னலி இந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் டூ ஆகணும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு ட்வின் கப் ஹோல்டர்ஸ் வருது. ஸோ இந்த கப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. அப்படியே போய் இப்போ ரியர் ரோ சீட்டிங் பார்த்தலாம். செகண்ட் ரோ இன்க்ரஸ் ஃபேக்டர் பார்த்தலாம். ஸோ செகண்ட் இந்த டோர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 85 டிகிரிஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ நல்லா வைடாக இருக்குது, இன்க்ரஸ் ஈஸியாக இருக்குது. இந்த செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரோவோட கொஞ்சம் வந்து ஹை ரைஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு கமாண்டிங் பொசிஷனில் உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. இப்போ பேசிக்ஸ் பார்த்தலாம். லெக் ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரு ஏர் பியூரிஃபையர் வருது, இருந்தாலும் அது வந்து லெக் ரூமுக்கு ட்ரபிள் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்பேசிங் இருக்குது. ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா எனஃபாக இருக்குது. தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்குது. ஸோ பேசிக்ஸ் கரெக்டாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து நமக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரோவில் வந்து சென்டர் பொசிஷனில் உட்காந்து பார்க்குறேன். இது வந்து 60-40 ஸ்பிளிட்டில் இருக்குது இந்த ரோ. சென்டர் பர்சனில் ஸோ சென்டரில் அந்த ஆம்ரெஸ்ட் வரதால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு கம்ஃபர்ட் பொசிஷனில் உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து 3 adults ஆக்குபை பண்ணலாம். ஸோ வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 1.8 meters ஆஃப் வித் இருக்குது. ஸோ 3 adults தாராளமாக உட்காந்து போகலாம். பட் சென்டர் பர்சனுக்கு நமக்கு ஹெட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அது மட்டும் ஒரு கான்சைட். 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்ஸ் இருக்குது நமக்கு. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு கீழே தான் வரப்போகுது. ஸோ நமக்கு வந்து
கீழே வந்து நல்லா ஹவுசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லென்த் வெஹிக்கிள் ஒரு 2.6 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் இருக்கிற வெஹிக்கிளுக்கு ஸோ கீழே இருந்து ஃப்ளாட்டாக பேட்டரி பேக் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் யூஸ்வலாக சொல்கிற ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் உட்காரும் போது கொஞ்சம் அந்த பேட்டரி பேக்கோட ஃபீல் வந்து நமக்கு தெரியும். ஸோ லெக் வந்து நமக்கு டை சப்போர்ட் ஃபுல்லாக கிடைக்காது, நீ ரைஸ்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த வெஹிக்கிள் நமக்கு கிடையாது. லெக் நல்லா டக்கின் பண்ணி உட்காந்து நம்ம போகலாம். அடிஷ்னலி இந்த சீட் வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த இவி வெஹிக்கிளில் பார்க்குற காமன் ப்ராப்ளம் இந்த வெஹிக்கிளில் எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் அப்படி சென்டர் கன்சோலில் வரும்போது ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் இருக்குது, 2 லைட்னிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நமக்கு அந்த வெஹிக்கிள் டு லோட்கான ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து வெஹிக்கிள் டு லோட் இன்டர்னல் ஃபங்க்ஷன் இது. ஸோ இவி வெஹிக்கிள்ஸில் யூஸ்வலி இருக்கும். நம்ம அந்த மாதிரி இந்த ஒரு 3 பாயிண்ட்கான போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம், லேப்டாப்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணிக்கலாம் லைட் லோடில். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோனை சார்ஜ் பண்ணிங்கன்னா அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கான பிளேஸுமே இருக்குது. ஸோ அடிஷ்னலி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லேப்டாப் ஹோல்டர், மேக்ஸிமம் 3.5 kg வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க பர்சன் நமக்கு வந்து ஒரு லேப்டாப் வச்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் பாஸ் மோட் இருக்குது இந்த சீட்டில். ஸோ பாஸ் மோட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இங்கே உள்ளவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லெக் ரூம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பர்சன் இல்லைனா நம்ம அதை தள்ளி ஃப்ரண்ட்டில் விட்டுலாம். ஸோ பாஸ் மோட் இந்த சீட்டில் இருக்குது நமக்கு. ஸோ அப்படியே மேலே பார்க்கும்போது ஒயிட் லைட், கிராப் ரெயில், கோட் ஹூக் இருக்குது. பெண்ட் செகண்ட் ரோக்கான பெண்ட் இங்கே வருது. அப்படியே டோர் பேடில் பார்க்கும்போது பிரஷ் டெலிம்கான டோர் ஹேண்டில், பவர் விண்டோ கண்ட்ரோல், சாஃப்ட் டச்சு, 2 பாட்டில் ஹோல்ட் பண்ணுறக்கான ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா போஸ் ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் வருது, 8 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹைலி இம்ப்ரெசிவாக இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் தி சென்டர் ஹெட் ரெஸ்ட் நமக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே கிடைக்கிது. ஏர் பியூரிஃபையர் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. அப்படியே போய் இப்போ தேர்ட் ரோ சீட்டிங் பார்த்துடலாம். இப்போ தேர்ட் ரோ இன்க்ரெஸ் ஃபேக்டர் பார்த்துலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 டச் ஸ்டம்பிள்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த சைட்லேருந்து இன்க்ரெஸ் ஆகிறோம்னா நமக்கு வந்து 1 டச் ஸ்டம்பிள் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெக்லினேஷன் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இதை டாப் பண்ணுறேன். இப்போ தேர்ட் ரோ பேசிக்ஸ் லெக் ரூம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சீட்டை வந்து நம்ம கரெக்டாக ஒரு அடல்ட் இங்கே உட்காரணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணோன்னா இங்கே ஒரு அடல்ட் உட்காரலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு லெக் ரூம் இருக்கும். மற்றபடி ஃபுல்லாக நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்ளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைட் ஆயிரும். தேர்ட் ரோக்கு அடல்ட் உட்கார முடியாது. ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா எனஃபாக இருக்குது. பட் என்னோட டால் பர்சனுக்கு கொஞ்சம் டஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். டை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நீஸ் அப் பொசிஷன் தான். ஸோ தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லிடலாம். பட் இருந்தாலும் அடல்ட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிட்டு போகலாம். ஸோ மற்ற வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது கியா கேரன்ஸில் வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ இது வந்து பட் இந்த ஒரு ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் ரோவில் கொஞ்சம் புஷ் பண்ணி ஸோ இங்கே ஒரு நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம இங்கே லெக் ரூம் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸில் தான் போகணும். ஸோ பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் கிட்ஸ் இந்த ரோ அண்ட் லகேஜஸ் கேரி பண்ணலாம். இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபுல் ரெக்லினேஷன் பண்ணிக்கலாம். யூட்டிலிட்டிக்கு பார்க்கும்போது வாட்டர் பாட்டில் ஹோல்டர், லைட்னிங் போர்ட் ஸோ 2 சைட்லேயுமே வருது. மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே வெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பெல்ட்ஸ் வருது, அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த ரோ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் கிட்ஸ் ஆர் கேரிங் லக்கேஜ். இப்போ வீடியோ 2க்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேரன்ஸ் கிளாவிஸ் EVயோட வாக் அரவுண்ட் பார்த்துருப்போம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், ADAS ஃபீச்சர்ஸ், பேட்டரி பேக்ஸ், ரேஞ்ச், சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலி பார்த்துருப்போம் நம்ம. ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்க்கும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் 17.99 lakhs ஆரம்பிச்சு 24.49 lakhs வரைக்கும் போகுது. டோட்டல் எக்ஸ்ஷோரூம் நான் சொல்கிறது உங்களுக்கு. இப்போ நார்மல் கேரன்ஸ் கிளாவிஸோட ப்ரைஸ் பார்க்கும்போது ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 11.5 lakhs ஆரம்பிச்சு 21.5 lakhs வரைக்கும் போகுது டோட்டல் எக்ஸ்ஷோரூம் போது. ஸோ இதோட ப்ரைசிங் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு அப்பர் ப்ராக்கெட்டில் தான் இருக்குது நார்மல் கேரன்ஸ் கிளாவிஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நமக்கு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 17.9 lakhs ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி 4 ட்ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 கலர் ஆப்ஷன்ஸ் வருது, 2 வகையான பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் வைடாக இருக்குது. ஸோ வெஹிக்கிளோட சேஃப்டிக்கு பார்க்கும்போது 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, ESC, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ESP, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், ஹில் டிசைன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க, ஐசோஃபிக்ஸ் சேல் சீட் மவுண்ட் வருது, 4 வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சேஃப்டியில் கொடுத்துருக்காங்க. ADAS ஃபீச்சர்ஸ் வரும்போது 20 ஆட்டோனமஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ADAS ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு செகண்ட் ட்ரிம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேசிக் சேஃப்டி ப்ளஸ் ADAS லெவல் 2 சேஃப்டி ப்ளஸ் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இது எல்லாமே டோட்டல் உங்களுக்கு ஃபிட் ஆகுதா, இந்த ட்ரிம்ல எந்த ட்ரிம் உங்களுக்கு பேசிக்காக ஃபிட் ஆகுது அண்ட் டிரைவிங் டைனமிக்ஸ் மீட் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. நீங்கள் உங்கள் டீலர்ஸ் கிட்ட போய் டிரைவ் பண்ணி பாருங்க அண்ட் இந்த வெஹிக்கிள் பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ என்ன பொறுத்தவரை கேரன்ஸ் கிளாவிஸ் EV ஒரு நல்ல ப்ராடக்டாக தெரியுது. ஸோ கேரன்ஸ் பேசிக்கலி பார்க்கும்போது நமக்கு நல்ல ஸ்பேஷியஸ் வெஹிக்கிள், நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க கியா சைட்லேருந்து வரும்போது. அதே மாதிரி ஒரு டன்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்ரிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டோட்டலாக கியா கேரன்ஸ் கிளாவிஸ் EV வெஹிக்கிள் செக் பண்ணி பாருங்க அண்ட் இது பிக் பண்ணலாமா வேண்டாமான்ற ஜஸ்டிஃபிகேஷன் உங்கள் கையில் கொடுக்குறேன்னா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ண கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சு பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. Until then, see you. Bye.